ஹைஸ் நான் ஜொசோனா. இன்னைக்கு நம்ம இத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டார். இதுல ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவல்துறை அதிகாரிகள் வீட்டு கதவ உடைச்சு கைது பண்ணியிருக்காங்க. அப்படி வீட்டு கதவ உடைச்சு கைது பண்ற அளவுக்கு இவரு என்னதான் தப்பு பண்ணியிருப்பாரு? இதெல்லாம் பத்தி தான் ஃபுல் டீட்டெயிலா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ட பார்த்துட்டு நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் சவுக்கு சங்கர் எப்பம் கைது செய்யப்பட்டார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதாவது இன்னைக்கு காலையில தான் கைது செய்யப்பட்டாரு. எப்படி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, சவுக்கு சங்கர் அவருடைய வீட்ல இருந்திருக்கிறாரு. போலீஸ் துறை அதிகாரிகள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில அவருக்கு வீட்டு வாசல்ல போயிட்டு கதவ தட்டியிருக்காரு. ஏன்னா காலையில பொதுவா எல்லாருமே வீட்ல இருப்பாங்க. அப்ப அதன் அடிப்படையில காவல்துறை அதிகாரிகள் காலையில போய் சவுக்கு சங்கர் வீட்டோட கதவ தட்டியிருக்காரு. தட்டும்போது இவரு வீட்டுக்குள்ள தான் இருந்திருக்காரு. சவுண்டு கேக்குது. யாரோ கதவு தட்டுறாங்க. போலீஸ் அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா, "நாங்க தான் போலீஸ் வந்திருக்கோம். கதவு தொறங்க" அப்படிங்கிற மாரி தட்டுறாங்க. அவர் உள்ள இருந்து பதில் குரல் குடுக்குறாரு. இப்படி கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் பேச்சு நடந்துட்டு தான் இருக்குது. ஆகப்பாடு அவரு அந்த கதவ தொறக்கவே இல்ல. சரி, போலீஸ் அதிகாரிகள் சும்மா இருப்பாங்களா? 2 மணி நேரம் கதவ தட்டியிருப்பாங்க. அப்ப அவங்க பொறுமை இழந்து என்ன பண்றாங்கன்னா, இனி இத விட்டாச்சுன்னா கதவு தொறக்க மாட்டாரு. இனி நம்ம இவர விட்டா பிடிக்க முடியாது. தலைமறைவாயிறக்கூடாது. நம்ம அத எப்படியாவது கைது பண்ணிரணும். அப்படிங்கிற மாரி போலீஸ் அதிகாரிகள் என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய ஆக்ஷன கையில எடுத்துட்டாங்க. அதாவது அவருடைய வீட்டு கதவ உடைக்கிறாங்க. உடைக்க சவுண்ட் கேட்க தானே செய்யும். அப்பமாவது தொறக்கலாம்ல. அப்பமும் தொறக்கல. இவரு பயந்து போய் என்ன பண்றாரு, வீட்டுக்குள்ள இருக்கிறாரு. போலீஸ் அதிகாரிகள் விடாம கதவ உடைச்சு என்ன பண்றாரு, சவுக்கு சங்கர கைது பண்ணியிருக்கிறாங்க. சரி, என்ன காரணத்தினால சவுக்கு சங்கர கைது பண்ணாங்க? அப்படி அவர் என்னதான் தப்பு பண்ணாரு? அப்படிங்கிற மாரி எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி தோணும்ல. அதாவது சினிமா தயாரிப்பாளர் ஆயிஷா சாதிக் என்பவர் இவர் மீது ஒரு புகார் கொடுத்திருக்காங்க. இவர் மீது மட்டும் இல்லாம அவங்களுடைய குழு மீது ஒரு புகார் குடுத்திருக்காங்க. என்ன புகார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ எங்கள அவர அவமதிப்பு இல்லாம பேசியிருக்கிறாங்க. மரியாதை இல்லாம பேசியிருக்காங்க. பேசினது மட்டும் இல்லாம ரூ. 2,00,000 வாங்கியிருக்காங்க. அத என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவுங்க கை கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க. இது எப்ப குடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப கிடையாது. சில மாதங்களுக்கு முன்னாடியே குடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில போலீஸ் அதிகாரிகள் என்ன பண்றாங்கன்னா, இந்த வழக்க எடுத்துட்டாங்க. அப்போ என்ன பண்றாங்கன்னா, சவுக்கு சங்கர ஆஜராகணும் அப்படிங்கிற மாரி சொல்ல தானே செய்வாங்க. அதன் அடிப்படையில கடந்த 1 மாசமாட்டு சவுக்கு சங்கர் வீட்டுக்கு சம்மன் அனுப்பியிருக்காங்க. அதாவது ஆஜராகுறதுக்கு இந்த டேட்ல நீங்க விசாரணைக்கு வரணும் அப்படிங்கிற மாரி சம்மன் மூலமா எழுதி அனுப்பியிருக்காங்க. சவுக்கு சங்கர் என்ன பண்ணியிருக்கணும், அப்ப அந்த சம்மன ஏத்துக்கிட்டு அவர் அந்த டேட்ல ஆஜராயிருக்கணும். அவர் மேல தப்பு இல்லன்னா ஆஜராயிருக்கணும். ஆனா அவர் என்ன பண்ணாருன்னா, ஆஜராகல. சம்மனுக்கு எந்த ஒரு ரிப்ளையும் இல்ல. காவல்துறை அதிகாரிகிட்ட எதுவுமே சொல்லல. "இல்ல வர முடியாது. கொஞ்சம் டிலே பண்ணுங்க." அப்படிங்கிற மாதிரியாவது சொல்லலாம். பட் அவர் ஒண்ணுமே சொல்லல. அமைதி காத்துட்டு இருந்தாரு. சரி, இனி என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாரி யோசிப்பாங்கல்ல காவல்துறை அதிகாரிகள். அதன் அடிப்படையில தான் சவுக்கு சங்கர கைது பண்ணியே ஆகணும். அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாங்கன்னா, இன்னைக்கு அவர காலையில கைது பண்ணியிருக்காங்க போலீஸ் அதிகாரிகள். சரி, கைது பண்ணியாச்சு சவுக்கு சங்கர். இவர் மீது என்னென்ன பிரிவுகள் வழக்கு பதிவு பண்ணப்பட்டது? அதாவது இந்த கேஸுக்கு மட்டும். அதாவது ஐபிசி பிரிவின்படி 384 அச்சுறுத்தல், 506 அச்சுறுத்தல், 323 தாக்குதல். அதன் அடிப்படையில வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்குது. சரியா? சரி. எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி தோணும். சவுக்கு சங்கர் மீது இதுதான் வழக்கா? இல்ல இன்னும் அதிகமான வழக்கு வச்சிருக்கிறாரா? அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமான வழக்கு இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட இவரு மீது மொத்தம் 38 வழக்குகள் இருக்குது. அதுல நம்ம ஒரு சில வழக்குகள பார்ப்போமா? அதாவது உச்சநீதிமன்ற அவமான வழக்கு. சரியா? அதாவது நீதிமன்ற விமர்சனம் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்கல்ல. அதுக்குமே இவர் மீது வழக்கு பதிவு இருக்கு. ஆக்ட் 1971 செக்ஷன் 2 2022ல சரியா? அப்புறம் அ குண்டா சட்ட வழக்கு, அச்சுறுத்தல், அசம்பாவித கருத்து பேசினதுனால, அதுக்குமே அவர் மீது வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்குது. மே 2024ல திண்டுக்கல், சென்னை. சரியா? அடுத்ததாட்டு பெண் போலீசார் விமர்சன வழக்கு. சரியா? அதுவுமே இருக்கு. ஐபிசி பிரிவு 153 ஏ, 504, 503.
சரியா? ஏப்ரல் 2024 சென்னை பல இடங்கள்லயும் இது வந்து வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்குது. அப்புறம் வீடு தாக்குதல் தொடர்பான வழக்கு, அச்சுறுத்தல், லஞ்சம். பிஎன்எஸ் ஆக்ட் செக்ஷன் 191, 196, 351 to 354 சரியா? மார்ச் 27, 2025 சென்னையில. அப்புறம் வந்து அம்பேத்கர் ஸ்கிரீப் ஊழல் வெளிப்பாடு வழக்கு சரியா? ஐபிசி பிரிவுல வந்து 420, 406 சரியா? ஜூன் 2025 மதராஸ் உயர்நீதிமன்றத்துல சரியா? அது போக இந்த வழக்கு, அதாவது இப்ப ஒண்ணு இருக்குதுல்ல, இந்த வழக்கும் இதுல ஆட் ஆயிருக்குது. இப்படி கிட்டத்தட்ட இவர் மீது 38 வழக்கு இருக்குது. சரியா? இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீதிமன்றத்துல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 38 வழக்கும் சீக்கிரமா க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவ்வளோ சீக்கிரமானா எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 6 மாசம் தான் டைமு. அந்த 6 மாசத்துல அந்த வழக்க வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ இந்த சவுக்கு சங்கர் எங்க இருக்காரு? கைது பண்ணிட்டாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுக்கு சங்கர கைது பண்ணி இப்போ போலீஸ் அதிகாரி கஸ்டடியில இருக்கிறாங்க. ஏன்னா சனி, ஞாயிறு லீவுனால நீதிமன்றத்துக்கு வந்து ஒப்படைக்க முடியாது. போலீஸ் கஸ்டடியில இருக்கிறாங்க. திங்கட்கிழமை வந்து நீதிமன்றத்துல வந்து ஒப்படைக்கப்படுவாரு. சரி, அப்படி சவுக்கு சங்கர் தான் யாரு? அவர் எப்ப பொறந்தாரு? அவருடைய முழு பேர் என்ன? அப்படி நம்ம பார்த்தோம்னா, அதாவது இவருடைய பிறப்பு 1980ல தான் பொறந்தாரு. சரியா? இவரு எங்க பொறந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி நகர்ல அ அங்க தான் வந்து பொறந்தாரு. சரியா? கிட்டத்தட்ட இவருக்கு வந்து இப்ப நம்ம சவுக்கு சங்கர் அப்படிங்கிற மாரி அவர நம்ம கூப்பிடுறோம். ஆனா உண்மையான பேர் வந்து சவுக்கு சங்கர் கிடையாது. அவருடைய உண்மையான பெயர் ஆச்சிமுத்து சங்கர். சவுக்கு அப்படிங்கிற மாதிரி ஏன் பேர் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நான் உங்களுக்கு 2வது அத தெளிவா சொல்றேன். அதாவது இவருடைய முழு பெயர் ஆச்சிமுத்து சங்கர். சரியா? இவருடைய அப்பா என்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூரை சேர்ந்த லஞ்ச ஒழிப்புத்துறை உதவியாளர்ட்ட இருந்திருக்கிறாரு. அவங்க அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான். இவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருமே ஒரு லஞ்ச ஒழிப்பு துறையில வந்து வேலை பார்த்துட்டு தான் இருந்திருக்காரு. இந்த சவுக்கு சங்கர் சொல்லுவோம்ல. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அப்பா வந்து ச லஞ்ச ஒழிப்பு துறையில வந்து வேலை பார்த்ததுனால, ஃபுல்லா இவருக்கு வந்து இந்த மாதிரி நம்மளும் வேலை பார்க்கணும், எல்லாத்தையுமே தட்டி கேட்கணும், அப்படிங்கிற மாதிரி ஃபுல் மைண்ட் செட் இவளுக்கு அது. இதுல ஃபுல்லா அவருக்கு இருந்திருக்கு. அதுக்காகவே அதுக்கு என்னென்ன படிப்பு படிக்கணுமோ, அது எல்லாத்தையுமே படிச்சு என்ன பண்றாரு, இவரு ஒரு துறையில வந்து வேலை பார்க்குறாரு. நல்லா தான் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அப்ப அதுல என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2010ல ஆ லஞ்சம் பற்றி ஒரு அதிகாரி பேசியிருப்பாரு. திரிபாதி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அந்த டேப்ப என்ன பண்ணியிருக்காருன்னா, அத ஆடியோவா இவரு வெளியிட்டுட்டாரு. அதன் அடிப்படையில இது வந்து என்ன ஆச்சுன்னா, வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்குது. வழக்கு பதிவு யார் மீது பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சவுக்கு சங்கர் மீது தான் வழக்கு பதிவு பண்ணப்பட்டது. இவரு என்ன பண்ணிட்டாருன்னா, இவரு கைது பண்ணாங்க. உள்ள போயிட்டு அவர் வெளிய வந்துட்டாரு. அதுக்கப்புறவு உள்ள போயிட்டு வெளிய வந்தாரே, அதுதான் அவரு என்ன பண்ணிட்டாருன்னா, சவுக்கு சங்கர் அப்படிங்கிற மாதிரி ஒரு யூடியூப் சேனல ஓப்பன் பண்றாரு. அதாவது இந்த மாதிரி எல்லாத்தையும் தட்டி கேட்கிறது. சவுக்கு அப்படிங்கிற மாதிரினா எல்லாத்தையும் தட்டி கேட்கிறது விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. லஞ்சம் எல்லாத்தையுமே தட்டி கேட்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வந்து சவுக்கு சங்கர் அப்படிங்கிற மாதிரி ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்றாரு. அதன் அடிப்படையில தான் காலங்காலமா என்ன பண்ணிட்டாங்கன்னா, எல்லாத்துக்குமே சவுக்கு சங்கர் அப்படிங்கிற மாதிரி சொன்னா தான் இவரு அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஆனா இவரோட முழு பெயர் வந்து ஆச்சிமுத்து சங்கர் தான். அதன் அடிப்படையில யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணாரு. ஓப்பன் பண்ணிட்டு ஒவ்வொரு விஷயத்தையுமே தட்டி கேட்டுட்டே இருப்பாரு. அதாவது ஒரு யூடியூபர் அப்படின்னாலே அ என்ன பண்ணுவாருன்னா, ஃப்ரீடமா ஒரு அரசியல்வாதியா இருந்தாலுமே, அத வந்து மொ ஓப்பனா என்னலாமோ பேசக்கூடாதோ, அது எல்லாத்தையுமே அவரு பேசிருவாரு. நெறைய யூடியூபர்கள் அப்படி பேச மாட்டாங்க. இவரு மட்டும் ஓப்பன் டாக் வச்சுருவாருன்னு நெனச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் தட்டி கேட்டாரு. அதன் அடிப்படையில அவர் பேசுற ஒவ்வொரு விஷயத்துக்கும், ஒவ்வொரு வாட்டியும் வழக்கு பதிவு ஆகிக்கிட்டே தான் இருக்கும். இப்படி சேர்த்து வச்ச வழக்கு தான் இந்த 38 வழக்கு. இந்த 38 வழக்க தான் இப்போ நீதிமன்றத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மொத்தம் 6 மாசம் டைம் தருவோம். அந்த 6 மாசத்துல இத க்ளோஸ் பண்ணியே தீரணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இப்ப அவரு கைது பண்ணப்பட்டிருக்காரு. காரணம், ஒரு சினிமா தயாரிப்பாளர் குடுத்த கம்ப்ளைண்ட் காரணத்தினால, போலீஸ் அதிகாரிகளுக்கு ரெஸ்பான்சிபிள் பண்ணாத காரணத்தினால தான் இவரு கைது பண்ணப்பட்டிருக்காரு. சரியா? இப்போ உங்களுக்கு இந்த சவுக்கு சங்கர் எதனால கைது பண்ணப்பட்டாரு அப்படிங்கிற மாரி உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாரி நெனைக்கிறேன். இப்ப என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
சவுக்கு சங்கர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரபல யூடியூபர் தான். இல்ல நான் சொல்லல. சரியா? ஆனா ஒரு பிரபல யூடியூபரா இருந்தாலும், ஒரு அதிகாரிக்கு வந்து என்ன பண்ணணும்? அடிபணியணும். இல்லன்னா மதிப்பாவது குடுக்கணும். சரியா? ஒரு காவல்துறை அதிகாரிகள் என்ன பண்றாங்கன்னா, சம்மன் அனுப்பியிருக்காங்க. 1 மாசத்துக்கு முன்னாடி சம்மன் அனுப்பியிருக்காங்க. அதுக்கு ரிப்ளை பண்ணியிருக்கணும். பட் பண்ணலையா? காவல்துறை அதிகாரிகள் வந்து வீட்டுக்கு முன்னாடி கதவ தட்டுறாங்களா? சவுண்ட் கேக்குதா? பேசுறோம்ல, பேசுறதெல்லாம் எல்லாமே கேக்குதுல்ல. அப்ப என்ன பண்ணணும்? "என்ன சார்?" அப்படிங்கிற மாரி ஓப்பன் பண்ணியா கேட்கணும். ஒரு 2 மணி நேரம் ஒரு காவல்துறை அதிகாரிய வீட்ட விட்டு வெளிய காவல் மாதிரி நிக்க வச்சு, பதில் பேசியிருக்கிறாரு இந்த சவுக்கு சங்கர். அப்ப போலீஸ் அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்க? உடைக்க தானே செய்வாங்க. அதே மாதிரி கதவ உடைச்சு கைது பண்ணாங்க. இது தப்பே இல்ல அப்படிங்கிற மாரி தான் நான் சொல்வேன். என்னுடைய கருத்தும் அதுதான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு பண்ணக்கூடாது. ஒரு போலீஸ் அதிகாரிகள் அவங்களுடைய வேலைய தான் பார்க்குறாங்க. பட் ஒரு யூடியூபர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கெத்துல என்னைக்குமே இது பண்ணவே கூடாது. என்னைக்கா இருந்தாலும் அதிகாரிகள், அதிகாரிகள் தான். அவங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு மதிப்பு குடுக்கணுமோ, அந்த அளவுக்கு நம்ம குடுத்து தான் தீரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்வேன். பட் இப்போ இந்த யூடியூபர் சவுக்கு சங்கர் வந்து கைது பண்ணப்பட்டிருக்காரு. அவர் மீது வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்குது. இப்போ இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? இந்த வீடியோ பார்க்குற நீங்க, சவுக்கு சங்கர் மீது என்ன நெனைக்கிறீங்க? ஆனா பல ஆதரவாளர்கள் என்ன பண்றாங்கன்னா, நெறைய பேர் வந்து அவருக்கு சப்போர்ட்டிவா நெறைய பேசிட்டு இருக்காங்க. ஆனா பலர் வந்து இவர் மேல பண்றது தப்பு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சரியா? சரி இந்த வீடியோ பார்க்குற நீங்க, இது சவுக்கு சங்கர பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? உங்களுடைய கருத்தையும் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பை.